Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி கிஷான் குமார். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் கேப்ஜெமினியில் 3LPAக்கு டேட்டா அனலிஸ்ட்டில் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ நாங்கள் ஷெடியூல் பண்ண இன்டர்வியூ தான். ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிஷான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த வருஷம் நீங்கள் பாஸ்ட் அவுட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்? நான் வந்துட்டு நேட்டிவ் தஞ்சாவூர், பட் காலேஜ் வந்து தஞ்சாவூர் சாஸ்திராலி 2025 பாஸ்ட் அவுட் இசி ஸ்டூடெண்ட். ஓகே, ஈஸி தான். ஓகே, பெசன்ட் டெக்னாலஜிஸ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படிங்க வந்தீங்க? காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு டேட்டா ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். பட் நான் ஈஸி, ஸோ எனக்கு ஸ்கில்ஸ் வந்துட்டு டேட்டா ரிலேட்டடில் இல்லை. ஸோ நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். அதில் தான் பெசன்ட் டெக்னாலஜி. ஓகே, ஒவ்வொரு நெட்டில் நீங்கள் தேடி தான் இங்கே வந்தீங்க. பட் வீட்டுக்கு இங்கே ரிலேஷன் இல்லை, கிட்டக்க தான். ஃபைன். ஸோ எவ்வளோ மாதம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? 6 months. 6 months கற்றுக்கிட்டீங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு SQL, பைத்தான், பவர் BI அண்ட் எக்ஸல். இதெல்லாம் யார் யார் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கோர் பேக்ரவுண்டு உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சா? SQL வந்துட்டு துர்கா மேம் எடுத்தாங்க. அண்டு பைத்தான் வந்துட்டு ராஜேஷ் அவர் எடுத்தார். பவர் BI வந்து சண்முகம் சார் எடுத்தார். ஓகே, பவர் BI தான் அவர் ரொம்ப நல்லா, சண்முகம் சூப்பராக எடுத்தார். நல்லா டைம் எடுத்து ஒரு 4 months கிட்ட அது மட்டுமே நல்லா எடுத்தார். ஃபுல்லாக எடுத்தார். ஃபைன். இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? அதை நான் கவுண்ட் பண்ணுறது. ஓகே, நிறைய அட்டன் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டீங்க. மேஜராக டேட்டா அனலிஸ்ட் இன்டர்வியூ போனால் என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவர் BI. பவர் BIயில் வந்து டேட்டா க்ளீனிங் தெரியுமா, அந்த டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. KPI தெரியுமான்னு கேட்பாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். அது விட்டால் SQL, குரூப் பை அந்த மாதிரி, ஹேவிங் அந்த மாதிரி இன்னும் டீப்பாக போவாங்க, CTE அது மாதிரி. ஓகே, SQLலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அதுவும் பர்டிகுலராக குரூப் பை, ஹேவிங் இதெல்லாம் கேட்குறாங்க, ஜாயின்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. கரெக்டாக எக்ஸல்லேருந்து கேட்குறாங்களா? எக்ஸல்லே வந்துட்டு பிவட் டேபிள் அண்டு இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஃபார்முலாஸ்லாம் கேட்பாங்க. பவர் பியில் மெயினாக என்ன டாபிக்ஸ் பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் வரும்? மெயினாக பவர் query எடிட்டர்ஸில் பவர் query எடிட்டர்ஸில் ஃபுல் டேட்டா க்ளீனிங் அண்ட் பவர் query எடிட்டர்ஸில் இருக்க ஃபுல் மேலே இருக்க பட்டன்ஸில் இருக்க ஒரு பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்ஸுமே கேட்பாங்க. ஓகே, அங்கே இருக்கிற மெனுவில் இருக்கிற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஃபைன். ஸோ பைத்தான் இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? பைத்தான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட்டுக்கு? நீங்கள் போன இன்டர்வியூவில் கேட்குறது ஃபுல் டேட்டா க்ளீனிங் வந்துட்டு பாண்டாஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பாண்டாஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பேசிக் லூப்ஸ் அண்ட் கிளாஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ கேப்ஜெமினியில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? எனக்கு வந்துட்டு 2 rounds இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ரவுண்ட் HR ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கல் ரவுண்டு. அதில் வந்துட்டு ஃபுல் எக்ஸல் டேட்டா க்ளீனிங் அண்ட் டேட்டா ஸ்பிளிட்டிங்லாம் கேட்டாங்க. MCQ பேட்டர்னா இல்லை ஃபுல்லாக அவங்க வந்துட்டு ஒரு செப்பரேட் அவங்க ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க, கொஷின்ஸ் ஃபைல். அதில் வந்துட்டு ஒரு ஷீட்லேயும் ஒரு ஹார்ட் காப்பி கொடுத்துட்டாங்களா? ஆமாம். ஓகே, ஹார்ட் காப்பியில் சாஃப்ட் காப்பி சிஸ்டமில் மீட்டிங்கில். ஓகே, ஒரு விர்ச்சுவல் இன்டர்வியூஸா? டைரக்ட் விர்ச்சுவல்ல தான் அட்டெண்ட். ஓகே, எனக்கு வந்துட்டு ஒரு ஷீட்லேயும் ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஷீட்டில் வந்துட்டு எக்ஸலில் வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறது அண்டு நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது. அண்டு பவர் BI அண்ட் அதில் வந்துட்டு பவர் BI வந்து ஃபுல்லாக பவர் query எடிட்டர்லேருந்து தான் கேட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்ணுறது, ஸ்ப்ளிட் எப்படி பண்ணுறது, மெர்ஜ் எப்படி பண்ணுறது, அது மாதிரி கேட்டாங்க பவர் BIயில். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் ஆட்டோமேஷன் கேட்டாங்க. பவர் ஆட்டோமேஷனில் வந்துட்டு பேசிக்காக தான் அது வந்துட்டு ஆட்டோமேஷன் வந்து எதுக்கு ஒர்க் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்ணலாம், டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் டைப் அது கேட்டாங்க. ஓகே, ஸோ இது எவ்வளோ டைம் கொடுத்தாங்க? ஓவராலாக எத்தனை கொஸ்டின் இருந்துச்சு? டைம் வந்துட்டு ஆக்சுவலாக கொஷின் பை கொஷின்ஸாக கேட்டாங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு எண்டிங் டைம் ஒரு 2 hours நடந்திருக்கும். ஓகே, ஹவு மெனி கொஸ்டின்ஸ் அது இருக்கா? எத்தனை கொஸ்டின் மொத்தம் நீங்கள் அட்டன் பண்ணி? ஈச் செக்டரில் வந்துட்டு அரௌண்ட் 12 கொஸ்டின்ஸ் கேட்டேன். இந்த இதில் என்டையராக எக்ஸல், SQL, பவர் BI எல்லாத்துலேருந்து வந்துச்சு. ஆமாம். செகண்ட் ரவுண்டு HR ரவுண்டு. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சோடனே எனக்கு வந்துட்டு ஒரு மெயில் இந்த மாதிரி வந்துச்சு, HR மீட்டிங் இருக்குன்ட்டு. ஸோ HR மீட்டிங்கில் வந்துட்டு உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அண்டு உங்களுக்கு இதை நியூ கான்செப்ட்ஸ் இல்லை இது சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்க சொல்லி சொன்னாங்க. ஸோ ஜாபில் யூஸ் ஆகும் சொல்லிட்டு VBA விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து படிச்சுக்க சொன்னாங்க. ஓகே, ஃபைன். எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக எனக்கு ஜாயின் வந்து 27 சொல்லி ஆன்போர்டிங் முடிஞ்சிருச்சு. வெரி குட். உள்ளே போயிட்டீங்க? ஓகே. இப்போ வந்துட்டு எனக்கு எந்த லொக்கேஷன்? காரப்பாக்கம். காரப்பாக்கம் தான். ஃபைன்.
ஸோ இங்கே உங்களுக்கு ஹச்ஆர் டீம்லேருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு? ஜெயம் இருக்கும் சார். நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி இருக்கான்னு கேட்பேன். அவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு இன்டர்வியூஸ் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டுருப்பாரு. நான் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வருவேன். ஓகே. ஸோ பெசன்ட் டெக்னாலஜிஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி வீட்டில் கேட்டாங்க. ஓகே, ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரகிள் சப்போர்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வாங்க. ஓகே, தேங்க்ஸ்.